நம்மோடு ஃபோட்டாஜியோனுடைய ஒருங்கிணைப்பாளர் அமிர்தகுமார் இருந்திருக்கிறார். வாங்க சார், வணக்கம். நீங்கள் தான் இன்றைக்கி அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு முதல்ல பேட்டியும் கொடுத்துருந்தீங்க. நாளைக்கு முதலமைச்சர் அறிவிக்க போகிறார், அதுக்கு பிறகு அடுத்த கட்ட போராட்டம்னு சொல்லிட்டீங்க. அதையும் நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, அரசு தரப்புலேருந்து எதுவும் சொல்லலை. இப்போ இதுவும் உங்களுடைய ஏற்கனவே 10 அம்ச கோரிக்கைகளோடு வருகிற 6ஆம் தேதியிலேருந்து காலவரையற்ற போராட்டம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுவும் உங்களுடைய 11ஆவது அம்சமாக நாளைக்கு முதலமைச்சர் அறிவிப்பாருங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அது கோரிக்கையா இல்லை அங்கேருந்து வர்ற தகவலா, நம்பிக்கையா? அதாவது 18/12/2025 அன்று நாங்கள் போட்டாச்சியோடைய மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தை முடிச்சு சென்னையில் வச்சுருந்தோம். அதில் 2 கட்ட போராட்டத்தை முடிவெடுத்திருந்தோம். ஒன்று 29/12/2025 அனைத்து மாவட்ட ஆட்சியாளர் முன்பாக கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம். உடனடியாக இந்த பிரச்சனையை அரசு தலையிட்டு முடிக்கவில்லை என்றால் 6/1/2026 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்வதாக முடிவெடுத்திருந்தோம். 29 நாங்கள் போராட்டம் முடிஞ்ச மறுநாளே இந்த குழுவினுடைய அறிக்கை, அந்த ஓய்வூதியம் தொடர்பான அமைக்கப்பட்ட குழு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. உடனடியாக அமைச்சர் இன்றைக்கி கூப்பிட்டு பேசியிருக்காங்க. 3 அமைச்சர் கூடிய 3 முறை பேசியிருக்கோம். இன்றைக்கி இந்த பள்ளிக்கல்வி அமைச்சர் முதலமைச்சரோட திருச்சி போயிட்டதுனால மீதி இருக்கிற பிடபிள்யூ அமைச்சரும் நிதித்துறை அமைச்சரும் கூப்பிட்டு பேசினாங்க. பேசுங்க அடிப்படையில் உங்களுடைய கோரிக்கைகள் நாளை முதலமைச்சர் அறிவிப்பார் என்று சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நான் இது ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கோம். நாளைக்கு என்ன முதலமைச்சர் அறிவிப்பார் என்று நம்புகிறோம். இந்த 10 அம்ச கோரிக்கைகளை மிக முக்கியமாக உடனே நிறைவேற்ற வேண்டியது அப்படின்னு சொல்கிறது இது பத்துமா? இல்லை 22 ஆண்டுகளாக முடிஞ்சு இப்போ 23 வருஷத்துக்கு அடி எடுத்து வச்சிருக்கின்ற முதல் அந்த கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு முழுமையாக பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தான் 22 ஆண்டு முடிஞ்சு 23 வருஷமாக நாங்கள் கேட்டுட்ருக்கோம். நிச்சயம் நாளை முதலமைச்சர் அறிவிப்பார் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். நிறைவேறு என்று நம்புகின்றோம். நாளை தான் நிச்சயமாக இதுக்கான முடிவு தெரியும். 23 வருஷ கோரிக்கை கடந்த 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெறுது. இப்போ 23 வருஷமாக நிறைவேற்ற முடியாததை இந்த 4-5 ஆண்டு காலம் நிறைவு பெறுதலும் நிறைவேற்ற முடியாதனால நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை திமுக கொடுத்துட்டு தான் நினைக்கிறீங்களா? பொதுவாகவே இப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனையே 7/5/2021 இந்த ஆட்சி பதவியேற்றாங்க. பதவியேற்றதுக்கு முன்பாக தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கின்ற பல்வேறு வாக்குறுதிகள் தான் பிரச்சனையே. யதார்த்தம் இதான் உண்மையும் கூட. அதில் நிறைவேற்ற முடியாமல் நிதி சிக்கலை திண்டாடி கொண்டிருக்கிறது என்று அரசு தொடர்ந்து சொல்லியது கூறிக்கொண்டே வருகிறது. பலமுறை நான் முதலமைச்சர் சந்திக்கும் போது கூட எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுங்கள், 1 வருஷம் டைம் கொடுங்கள், நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க. இதன் அடிப்படையில் ஆட்சிக்கு இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 மாதம் தான் அதிக காலம் இருக்குது. நிச்சயமாக எங்கள் அரசு இது செஞ்சு கொடுக்கும் என்று நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தே வந்தோம். அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் உத்தரவிட்டின் அடிப்படையில் இன்று முதலமைச்சர் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி தான் திட்டமிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க திருச்சி போக வேண்டிய சூழ்நிலை காரணமாக 2 அமைச்சர் குழு அடித்து பேசியிருக்காங்க. நாளை நிச்சயமாக அறிவிப்பார் என்று நான் நம்புகின்றோம். பேசலாம் அமிர்தகுமார். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே நல்ல சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க தொடர்ந்து இந்த சம்பளத்தை முன் வச்சு மட்டுமே ஏன் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி. 2வது, இப்போ 2021 ஆட்சி திமுக ஆட்சி பொறுப்பேற்கிறப்ப தமிழ்நாட்டுடைய கடன் 4.25 சட்டக்குரிய 4,85,000 கோடி ரூபாய். இன்றைக்கு 4,83,000 கோடி. இன்றைக்கு 9 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க. 4 லட்சத்துக்கு மேலே 4 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு கடன் வாங்கியும் எல்லோருமே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னு சொல்கிறாங்களே, எங்கே என்ன தப்பு நடந்துருக்கு? அதாவது பல்வேறு வாக்குறுதிகளை ஃபஸ்ட்டு தெரிவிச்சிட்டாங்க. அதை நிறைவேற்றதில் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இது யதார்த்தமும் கூட. அதாவது மக்கள் நல திட்டங்கள் என்ற பெயரில் பல்வேறு இலவசங்கள் வாரி வாங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கிய காரணம். அது மக்கள் நல திட்டங்கள், அரசியலோட ஆசிரியர்களும் பொதுமக்களில் ஒரு அங்கம். அதில் நம்ம மாற்றுக்கத்தில் உள்ளது. அரசியலோட திட்டங்கள் நான் விமர்சிக்க விரும்பலை. நாங்கள் கேட்பதெல்லாம் புதுசாக எந்த கோரிக்கையும் வைக்கல. ஏற்கனவே இருந்த தொடர்ந்து கோரிக்கை தான். நாங்கள் புதுசாக ஊதிய கொடுக்க நான் கேட்கல. கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலோட சம்பளம் அதிகமாக வாங்குறாங்க, இந்த போராட்டம் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க நியாயம். நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள், இப்போ பங்களிப்பு ஓய்வு ரத்து செய்யணும்னா 23 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இந்த ஆட்சி மட்டும் இல்லை, ஏடிஎம்கே ஆட்சிலையும் 10 வருஷம் பண்ணியிருக்கோம். இந்த திமுக ஆட்சியில் ஏற்கனவே 5 வருஷம் பண்ணணும், மறுபடியும் இப்போ 4.25 வருஷம் ஆகுது. ஏறக்குறைய 23 ஆண்டு தொடர்ந்து போராடிட்டு இருக்கும். பல்வேறு போராட்டம் நடந்தால் கூட இந்த ஆட்சி வந்த பிறகு கூட போட்டாச்சியின் சார்பாக 14/2/2025 ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணணும். அதை ஒட்டி 3/3/2024 ஒரு நாள் உண்ணாவிரதம் நடத்தணும். நீங்கள் பிரதான கோரிக்கையாக இந்த பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து பண்ணுங்கிறீங்க, பழைய ஓய்வு திட்டம் வேணுங்கிறீங்க. இப்போ நிதி சீர்திருத்தம், பொருளாதார சீர்திருத்தம்னா காலத்திற்கேற்ப தேவைதான் என்கிறப்ப இப்போ இந்தியாவில் பெரும்பான்மை மாநிலங்கள், ஒரு 5-6 மாநிலங்களை தவிர அனைத்து மாநிலங்களையுமே
புதிய ஓய்வு திட்டம் தான் நடைமுறையில் இருக்குது. அதைத்தானே இங்கேயும் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதையே மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்குறீங்க? அதாவது வாக்குறுதி கொடுத்தாத ஒரு சில மாநிலங்கள் நிறைவேற்றிருக்காங்க. இதுவரை இந்தியாவிலேயே பழைய ஓய்வு திட்டங்கிற ஒரே மாநிலம் மேற்கு வங்காளம். இன்னி வரைக்கும் அவங்களால சமாளிக்க முடியுது. நிச்சயம் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் தாமதமாக பண்ணாங்க, திரிபுராவில் தாமதமாக பண்ணாங்க. புரியுது. இந்த மத்திய அரசு சொன்னதை முழுசாக ஏற்றுக்கிட்டு அமுல்படுத்திய மாநிலங்கள் அதிகம். இப்போ உண்மையிலே இது அரசியல் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு 6 மாநிலங்களில் பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நிதி செலவினங்கள் இருக்குங்கிறது உண்மை. அதுக்கு நாங்கள் 7/2/2025 தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையுடைய கூடுதல் தலைமை செயலாளர் மரியாதைக்கும் ஐஏஎஸ் அதிகாரி ககன்சிங் பேடி தலைமையில் போடப்பட்ட குழு அது 18/8/2025 சந்தித்து பேசும்போது பல்வேறு முன்மொழிகளை நாங்கள் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 28 பக்கத்தில் நான் அறிக்கையை கொடுத்து இந்த ஓல்டு பென்ஷன்ஸுக்கு அமுல்படுத்துறதுனால பெரிய நிதி செலவினங்கள் ஏற்படாது என்ற விஷயத்தை நாங்கள் பக்கா அறிக்கையோட ரிப்போர்ட்டோட கொடுத்துருக்கோம். இருந்தாலும் கூட அரசு அதில் யோசிக்கிறாங்க. பெரிய செலவினங்களுக்கான பாதிப்புகள் என்ன காரணம் கேட்டால் இன்றைக்கி ரேஞ்சு எடுத்துட்டோம்னா 90,000 கோடி நிதியமைச்சர் சட்டசபை சொன்னது ஃபிகரே சொல்கிறேன். 90,000 கோடி மொத்தம் வரவினம் இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா 40,000 கோடி அரசியல் ஆசிரியர் கட்டின பணம், மீது 40,000 கோடி அரசு செலுத்திய பணம். கிட்ட 8,560 கோடியை இறந்தவங்க ஓய்வு பெற்றவங்க கொடுத்துட்டாங்க. மீது 84,310 கோடி பணம் இதில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ரத்து பண்ணால் கூட அப்ராக்சிமேட்டாக 42,000 கோடி அரசனுக்கு வருவாய்க்கு இந்த பணம் வரும் அவங்களுக்கு. ஒன்று, எங்களுக்கு அந்த பணத்தை உடனே கொடுக்க வேணாம் சொல்கிறோம். ரிட்டர்டாக போய் எங்களுக்கு காசு கொடுத்தா போதும். எங்கள் கேட்கறதுல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுங்கிற ஒரே வாரம் தான் கேட்குறோம். அதோடு இல்லாமல் இன்றைக்கி ரத்து பண்ணால் கூட 10% கவர்மெண்ட்டுக்கு மிச்சம். அரசு பணியிலே நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. புதிதாக வேலைக்கு தயாராகிக்க அதுக்காகவே படிச்சுட்டு இருக்கவங்க ஒரு பக்கம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் பெண்ணுக்கு தள்ளிட்டு நீங்கள் அந்த பழைய ஓய்வு திட்டத்தில் மட்டுமே 10 அம்சத்தில் அது மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இதை மட்டுமே மீண்டும் மீண்டும் முதன்மைப்படுத்தி பேச வேண்டிய தேவை என்ன? அதாவது ஓய்வூதியங்கிறது நம்மளுடைய உரிமை ஒன்று. ரெண்டாவது என்ன காரணம் கேட்டால் காலங்காலமாக பெற்றிருந்த ஓய்வூதியத்தை மறுக்கும்போது அதை கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். என்ன காரணம்னா 60 வயசு வரைக்கும் நேரங்கால பார்க்காம உழைக்கிறோம். கவர்மெண்ட் வேலையே பார்த்து டீச்சரோ கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ வேலை பார்க்குறோம். நீ 60 வயசு முடிஞ்ச பிறகு உனக்கு மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு செட்டில் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 30 லட்ச ரூபா பணம் கிடைக்குன்னு வச்சுங்க. அது பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பொண்ணு கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டும்போது இது கடன், இந்த விஷயங்களுக்கு ஒரு முறை செலவு பண்ணிட்டாங்கன்னா மறுநாள் அவங்க சாப்பாடு என்ன பண்ணுவாங்க? சிரமம். ஆக மொத்தம் என்ன செய்யலாம்? எதுவும் நடக்கலாம். ஏதோ இது ஒரு அவங்க த்ரெட்டன் பண்ணி மிரட்டி பணத்தை பிடிங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய வகையில் வாய்ப்பு இருக்குது. அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆகிடும். மறுநாள் நேற்று வரைக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட்லேருந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நாளையிலேருந்து கூலி வேலைக்கு போகிறதுங்கிறது சாத்தியம் என்பது சாத்தியமில்லை. யதார்த்தம். நாங்கள் என்ன கேட்குறோம்னா இதை விட இப்போ சிபிஎஸ்சில் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற பணத்தை விட இது கம்மியாக தான் வரும். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வரும். நாங்கள் கேட்பது என்னன்னா மொத்தமாக எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு மாதம் மாதம் ஓய்வூதியத்தை தான் கேட்குறோம். பேசும் அமிர்தகுமார் சார், நாளைக்கு அறிவிப்பாங்கன்னு நம்பிக்கையாக சொல்கிறீங்க. நீங்கள் நினச்சதை அறிவிக்கலை, சொல்லலை, என்ன பண்ண போகிறீங்க? முக்கியமாக நாங்கள் கேட்கின்ற விஷயம் 10 அம்ச கோரிக்கைகள். அதில் பிரதானமான கோரிக்கைகள் ஓய்வூதியம். மிக பிரதானமான கோரிக்கை. மற்ற கோரிக்கைகள் கூட காலப்போக்கில் முன்னப்பட இருக்கலாம், துறைவாரி கோரிக்கையாக இருக்கலாம். ஆனால் ஓய்வூதியங்கிறது 22 வருஷம் முடிஞ்சு 23 வருஷம் கேட்டுட்ருக்கோம். இது நிறைவேறுவாங்களா, நிறைவேற்ற முடியுமாங்கிற நம்பிக்கையே பல பேருக்கு இல்லாமல் இருக்குது. அது பிரதானமான கோரிக்கை. அதோடு மட்டும் நாங்கள் இன்னும் சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்கோம். ஓய்வூதியங்கள் மட்டும் இல்லை, 50% குறையக்கூடாதுன்னு கேட்டிருக்கோம். கம்யூட்டேஷன் கட்டாயம் இருக்குன்னு கேட்டிருக்கோம். கிராஜுவேட்டே கட்டாயம் இருக்குன்னு கேட்டிருக்கோம். ஃபேமிலி பென்ஷன் கட்டாயம் இருக்குன்னு கேட்டிருக்கோம். அதோடு இல்லாமல் இந்தியாவிலேயே முதல் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினது செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் 1/4/2003. அந்த டேட்லேருந்து எஃபெக்ட் கொடுக்குன்னு கேட்டிருக்கோம். நாளைக்கு நீங்கள் இந்த திட்டத்தை ரத்து பண்ணுறீங்க, அமல்படுத்துறீங்கன்னா 1/4/2003 கொடுத்தா தான் 22 வருஷம் ரிட்டையர்ட் ஆனவங்க 7,868 பேர். இல்லை, பொதுவாகவே இன்னொன்று சொல்லுவாங்க சார், அரசு ஊழியர் ஆசிரியர்கள் பொதுவாக திமுக சார்பாக இருப்பாங்க. அவங்க இப்படி தான் எலெக்ஷன் நேரத்தில், தேர்தல் நேரத்தில் இப்படி கேட்பாங்க, அவங்களும் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, அந்த பக்கம் மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதுக்காக கேட்குறேன். பொதுவாக என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே எங்கள் சங்கம் முதல் சங்கம், தமிழ்நாடு அரசு ஒன்றியது இந்தியாவிலே முதல் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம், அரசு அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். 1967 ஆட்சி பிடிச்சி 77 வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் தான் பல்வேறு கோரிக்கைகளை கவர்மெண்ட் நிறைவேற்றி கொடுத்தது. அதன் அடிப்படையில் அப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி
அதனால அடிப்படையில் அப்படி ஒரு பேர் ஏற்கனவே இருந்தது உண்மை, மாற்று கருத்து இல்லை. அதன் பிறகு பல்வேறு ஆட்சி மாற்றம் நடந்தாலும் கூட அது அந்த அப்படியே தொடருமா, அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, யார் நான் எங்களுடைய தாரக மந்திரம் வந்து யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டும், நன்றி தெரிவிப்போம். யார் செய்யலைனாலும் போராடுவோம். நன்றி நன்றி. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square ஆர்டிஸ்டிக் என்க்ளேவ் தச்சநல்லூர், திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square ஆர்டிஸ்டிக் என்க்ளேவ்.